இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. நேயர்களே, சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, அதனை பார்த்து விடலாம். அண்மை செய்தி. காட்பாடி திருப்பதி இடையே இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது மத்திய அமைச்சரவை. 1332 கோடி செலவிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த திட்டமானது எப்போது அமலுக்கு வரும்? இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? அதாவது, பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் திருப்பதி மற்றும் வேலூரில் இருக்கக்கூடிய காட்பாடி இடையிலான ரயில் பாதை இரட்டிப்பாக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 1332 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் அமைய இருக்கிறது. ஏற்கனவே இந்த ரயில் பாதை திட்டம் சிங்கிள் ரயில்வே லைனாக இருக்கிறது. அது தற்போது டபுளிங் செய்யப்படுவதால் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர், அதே போல ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் மற்றும் திருப்பதி ஆகிய மாவட்டங்கள் பயன்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் பாதை இரட்டிப்பாக்கப்படும் திட்டத்தின் மூலமாக 400 கிராமங்களுக்கும் சுமார் 14 லட்சம் மக்கள் தொகைகளுக்கும் இணைப்பு வசதி கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல சுமார் 4 மில்லியன் டன் அளவுக்கு கூடுதலாக சரக்கு போக்குவரத்தும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ரயில் பாதை இரட்டிப்பாக்கும் திட்டத்தின் மூலம் சுமார் 102 மாநிலங்களுக்கு இடையிலான அந்த ரயில் நெட்வொர்க் சுமார் 113 கிலோமீட்டர் அளவுக்கு மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ரயில் திட்டத்தின் மூலமாக வெள்ளூரில் இருக்கக்கூடிய சந்திரகிரி போர்ட், அதே போல ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதி பாலாஜி ஆலயம் மற்றும் காளஹஸ்தி ஆலயம் ஆகிய மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த பகுதிகளுக்கு இணைப்பு வசதியை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பா திருப்பதி கோவிலை பொறுத்தவரை அன்றாடம் நாள்தோறும் சுமார் 75,000 பக்தர்கள் வருகை தருவதாகவும், அதே விசேஷ நாட்களில் 1.5 லட்சம் பேர் வருகை தருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ரயில் நெட்வொர்க்கை பொறுத்தவரை மிகவும் பிஸியான ரயில் நெட்வொர்க்கில் ஒன்றாக இந்த வழித்தடம் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த இடத்தில் ரயில் இரட்டிப்பாக்கப்படுவதன் மூலம் அது மக்களுக்கும் சரக்கு போக்குவரத்திற்கும் பெருமளவில் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 35 லட்சம் மனித வேலை நாட்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பை வழங்கும் எனவும், சரக்கு போக்குவரத்தை இந்த ரயில் மூலம் அதிகரிப்பதன் காரணமாக கரியமில வாயுனுடைய வெளியேற்றம் பெருமளவு குறைந்து எண்ணெய் இறக்குமதியும் குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பயணிகள் போக்குவரத்து, அதே சமயம் சரக்கு போக்குவரத்து இரண்டுக்கும் பயனளிக்கும் என்று இந்த திட்டம் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.